நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மக்களவை தொகுதி. இது வந்து எடப்பாடியினுடைய சொந்த ஊருன்னு சொல்லலாம் சேலம். அங்கே என்னால் டஃப் ஃபைட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க நிற்கிறாங்க. டிஎம்கே சார்பாக நிப்பாட்டியிருக்கிறது வந்து முன்னாள் அதிமுக வந்து செல்வ கணபதி நிற்கிறார். வந்துட்டு அவர் ஜெயலலிதா பேர்லேயே வந்து ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்துட்டார். செல்வ கணபதி வந்து திமுக சார்பாக நிற்கிறார். வந்து அதே மாதிரி வந்து அதிமுக சார்பாக வந்து விக்னேஷ் நிற்கிறாரு. புது கேண்டிடேட் இந்த தடவை அதிமுகலேருந்து புது கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. ட்ரையல் பார்ப்போம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. வந்துட்டு எப்படியும் இந்த தடவை வெற்றி கம்மியாக இருக்கும், அதனால் வந்து எவ்வளோ இது கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. விக்னேஷுங்கிறவர் வந்து புது கேண்டிடேட் போட்டிருக்காரு. பிஜேபி சார்பாக அண்ணாதுரை நிற்கிறாரு. இதில் வந்து செல்வ கணபதி வந்து 320 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்துலையும், அண்ணாதுரை வந்து 280 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்துலையும், அதே மாதிரி விக்னேஷ் வந்து 290 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்துல நிற்கிறாரு. இன்னும் போட்டியை வந்து கடுமையாகலாம். எடப்பாடிக்கு இது வந்து கண்டிப்பான முறையில் அந்த தொகுதியை ஜெயிச்சே கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே வந்து கள நிலவரத்தில் வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து தேர்தல் களம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம 31-3 பிரகாரம் இருக்கிறது வந்து இதுக்கடுத்து அவங்க எந்த அளவுக்கு அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கொண்டு போகிறாங்கிறத பொறுத்து தான் அது மாறும். நமக்கு வந்து கடைசியாக ஒரு நாள் பார்க்கும்போது இது எந்த நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தொகுதியை நம்ம பார்த்துடலாம். வந்துட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட 14,50,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து செல்வ கணபதிக்கு தான் வந்து முதலிடம் கிடைச்சிருக்கு. டிஎம்கே செல்வ கணபதி.